இருங்க 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 பாஸ், அதுக்குள்ளே ஸ்க்ரோல் பண்ண எப்படி? வரப்போகிற எக்ஸாமுக்கு படிச்சிட்டிங்களா? படித்த சாப்டர் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா தப்பாக படிச்சிருக்கீங்களா? தெரிலையே. கரெக்டாக படிச்சிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் படித்தது தப்பு பாஸு. நான் சொல்ல போகிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாமுக்கு போய் கரெக்டாக நீங்கள் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒரு சாப்டரை படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எக்ஸாமுக்கு போகும்போது அதை கரெக்டாக நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக டக்குன்னு உங்கள் டாப்பிக்கை ரீகலெக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் எடுத்த உடனே அந்த சாப்டரில் உள்ள டாபிக்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டில், உங்கள் பாக்ஸில், உங்கள் டோரில் அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு தடவை நீங்கள் பார்க்கும்போது அந்த டாபிக் உங்களுக்கு ரீகலெக்ட் ஆக தான் செக் பண்ணுங்கள். அப்படி ஆச்சுன்னா நீங்கள் அந்த சாப்டரை கரெக்டாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா டக்குன்னு இந்த சாப்டரை இன்னும் டீப்பாக படிங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காகவே தான் மேக் பண்ணப்பட்டது. ஏன்னா அடிக்கடி நீங்கள் புலம்புறது என் காதில் கேட்குது. ஸோ இந்த டிப்பை மறந்துடாதீங்க. பை.